இந்த ஒரு உண்மை மட்டும் கேளுங்கள். உங்கள் கடந்த காலத்தை நீங்கள் முழுமையாக கடந்துவிட்டால் உங்களுக்கு அநீதி இழைக்கப்படவில்லை, அநியாயம் நடக்கவில்லை, உண்மையான வலி எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள். அப்போது நீங்கள் மிகுந்த தன்னம்பிக்கையை பெறுவீர்கள். உங்கள் உள் மனம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்ற எண்ணத்தால் உங்கள் உள் மனம் எவ்வளவு திருடப்பட்டுள்ளது. உங்கள் உணர்ச்சி பெருக்கம் நீங்கள் சுமக்கும் முட்டாள்தனமான அறிவற்ற பழக்க வழக்கங்களுக்கு நியாயம் கற்பிக்காது. உணர்ச்சிபூர்வமாக நீங்கள் சொல்கிறீர்கள், இல்லை சுவாமிஜி, எனக்கு மிகவும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. நான் ஒரு பாதிக்கப்பட்டவன், நான் ஒரு பாதிக்கப்பட்டவன். என் பாதிக்கப்பட்ட நிலையை நீங்கள் எப்படி பறிக்க முடியும்? அதுதான் என்னிடம் எஞ்சியிருக்கும் ஒரே விஷயம். தயவு செய்து அதை என்னிடம் விட்டுவிடுங்கள். ஐயோ, உங்கள் பலிநிலையை விடுங்கள். நான் உங்களுக்கு பரமாசிரயத்தை அளிப்பேன். பாருங்கள், 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 என்னிடம் பரமாசிரயம் உள்ளது. நீங்கள் பலிநிலையை விடுங்கள். நான் உங்களுக்கு பரமாசிரயத்தை அளிப்பேன்.